சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் இல்லத்திற்கு சென்ற நடிகர் சிவகார்த்திகேயன் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சமயமணிவண்ணன். வணக்கம் சமயமணிவண்ணன், கூடுதல் விவரங்கள் என்ன? மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் இல்லத்தில் விஜயகாந்தின் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மகன்கள் விஜய் பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியன் ஆகியோரை சந்தித்து நடிகர் சிவகார்த்திகேயன் தனது மனைவி ஆர்த்தியுடன் நேரில் அஞ்சலி செலுத்தியவர். குறிப்பாக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்திய பின்னர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரது மனைவியுடன் ஆறுதல் கூறினார் நடிகர் சிவகார்த்திகேயன். தொடர்ந்து கடந்த 28ஆம் தேதி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்த நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் அவரது உடலானது நல்லடக்கம் செய்யப்பட்டு பொதுமக்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குறிப்பாக அவரது மறைவின் போது அஞ்சலி செலுத்த இயலாத திரைப்பிரபலங்களும் பொதுமக்களும் கடந்த 10 நாட்களாக நினைவிடத்திற்கு வந்து தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வரும் சூழலில் இன்று காலை முதலே திரைப்பிரபலங்கள் வந்து இங்க விஜயகாந்தின் நினைவிடத்தில் வந்து அஞ்சலி செலுத்துகின்றனர். குறிப்பாக இன்று காலை நடிகர் MS பாஸ்கர், நடிகர் ஆதி, நிக்கி கல்ராணி மற்றும் சிவகார்த்திகேயன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். குறிப்பாக நடிகர் சிவகார்த்திகேயன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து தற்போது விஜயகாந்த் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சமயமணிவண்ணன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.